Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு இந்த செட் எக்ஸாம் பற்றி ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ as on today date 24/12/2024 அதாவது பார்த்தீங்கன்னா மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான போதுமான நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டுள்ளது. அதே மாதிரி இந்த செட் எக்ஸாம் அதாவது யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனோட இந்த செட் எக்ஸாம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1987 இந்த டிஆர்பி செயல்பட்டு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான ஒர்க்கே ஸ்கூல், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லெக்சரர்ஸ், பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் லா காலேஜ், இது எல்லாத்துக்குமே இந்த டிஆர்பி போர்டு தான் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் 2011 இந்த டிஆர்பி டெட்டுக்கு நோடல் ஏஜென்சி அது டெட் எக்ஸாம் நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி 2023 நம்ம இந்த நம்மளோட டிஆர்பி பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் யூனிவர்சிட்டியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டை இது வழியாக பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி நம்ம ஆர்டர் வந்திருந்தது. அதே மாதிரி 1988 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,68,657 ஆசிரியர்கள், விரிவுரையாளர் மற்றும் உதவி பேராசிரியர் இந்த போர்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப் அதுலேயும் ஒரு 120 ஸ்டூடெண்ட் இந்த டிஆர்பி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஆல்ரெடி இந்த லாஸ்ட்டு இயர்ஸில் நடந்த ரெக்ரூட்மெண்ட்டோட ஓவர்வியூ. ஸோ நாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 2024 27 வரைக்கும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்துறதுக்கு நோடல் ஏஜென்சியாக டிஆர்பி தமிழ்நாடு கவர்மெண்ட் நோடல் ஏஜென்சியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் தற்போது தமிழக அரசால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் மாநில தகுதி தேர்வை நடத்திட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாணைக்கு உட்பட்டு உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக பாட வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்களை ஈடுபடுத்தி கொண்டு மேற்கண்ட தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் நெறிமுறைகளை பின்பற்றி நடத்த திட்டமிட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் மூலம் நடத்த வேண்டிய தேசிய தகுதி தேர்வை அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த யூஜிசி நெட் அண்டு சிஇசா நெட்டு என்டிஏ தான் நடத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதையும் சொல்லியிருக்காரு. இந்த மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான போதுமான நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வனை கொண்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்தில் இணைந்து இணைய வழி தேர்வு நடத்துவதற்கும் நேரடி தேர்வு நடத்துவதற்கும் போதுமான, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறதுக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே மாநில தகுதி தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாகவே சிறப்பாகவும் முறையாகவும் நடத்தப்படும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். ஸோ ஜியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஜியோவில் போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அதை தான் மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சரும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த செட் எக்ஸாம் ஆஸ் பர் யூஜிசி கைட்லைன்ஸ் படி அதே மாதிரி யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்களும் ஸோ அவங்களையும் ஈடுபடுத்தி நாங்கள் இந்த எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்குறது அடுத்து டிஆர்பியோட ஆனுவல் பிளானர், பட் அது இன்னும் வரல. கண்டிப்பாக டிஆர்பி ஆனுவல் பிளானரில் இந்த செட் எக்ஸாம் ரொம்பவே ஃபஸ்ட் எக்ஸாமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த 2025 ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 to 4 monthsக்குள்ளேயே இந்த செட் எக்ஸாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ரொம்பவே தெளிவுபடுத்தி சொல்லிட்டார். இந்த எக்ஸாம் நாங்கள் டிஆர்பி மூலயமா நாங்கள் நடத்த போகிறோம், அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி
நெல்லை மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி வந்து டிஎன் செட் நடத்துகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ டிஆர்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நியர்பை 1 lakh கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால் இதுக்குமே இந்த டிஆர்பி நடத்துகிறதுக்குமே வந்து அகைன் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எனிவே இந்த செட் எக்ஸாம் வந்து டிஆர்பி நடத்த போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம கேண்டிடேட் இருக்கிற கொஸ்டின் மார்க் எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்றது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுடைய டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில் இது எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஜனவரியில் இதுக்கான ஆனுவல் பிளான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இந்த செட் எக்ஸாம் எப்போ வரப்போகுது, எப்போ எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய விரைவில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏன்னா ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் நியூஸில் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அதனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் படிக்கிற கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கன்டினியூ பண்ணுங்கள். இதுக்கான அப்டேட் வந்து நம்ம டிஆர்பிட்டு வந்து மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. டிஎன் செட்டை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.